ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா க்ரீன் சிக்கன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வெங்காயமும் லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதை இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி இலை, இப்போது புதினா இலை சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகணுன்னா பட்டை, ஜீரகம், ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக கோல்டு கலர் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இப்போ நல்லா வேகிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். அதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சிக்கனை உள்ளார இறக்கிடலாம். இப்போ சிக்கனோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சாச்சு. லைட்டாக தண்ணியும் சுண்டிருக்கு. ஒரு கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். க்ரீன் பேஸ்ட்டு அதோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.